மச்சான் ரொம்ப பேசிட்டான்டா அன்னைக்கு. நானும் விடல, புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். இப்போ உள்ள போனதும் மீட்டிங்னு கூப்பிட்டு வச்சு பேசுவான். சாரி எல்லாம் நான் சத்தியமா கேட்க மாட்டேன். டேய் ஏன்டா அப்படி பண்ற? உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியுமில்ல. சாரியை கேட்டு பேசாம வேலையை பாடுறா. சிச்சுவேஷன் கிடக்குது மாப்ள. ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஆள்கிட்ட வேலையே பார்க்க கூடாது. ஜான், இப்ப எதுக்கு அழுகுறீங்க? சார், என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் தெய்வத்தை போய் இப்படி பேசிட்டேன்னு அதை நினைச்சுதான் சார் அழுகிறேன். இட்ஸ் ஓகே, நீங்க ஏதாச்சும் டென்ஷன்ல இருந்திருப்பீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், தேங்க்யூ. மிரட்டிட்டேன், சாரியே கேட்கல கடைசி வரைக்கும். உள்ள ஏதோ தெய்வம்னு கேட்டுச்சே. நான் அவருக்கு தெய்வம் மாதிரியா? து, என்ன மச்சான் பண்ற? உன் மூஞ்சியை பார்த்து துப்ப கூட பிடிக்கல. அதனாலதான் இந்த சைடு திரும்பி துப்புறேன். போயிரு. இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறவங்க உங்க கம்பெனில இருந்தா டேக் பண்ணுங்க. மச்சான், உண்மையை தான்டா சொல்றேன். இன்னும் போலையா நீ? அந்த பொண்ணோட லவ்வர் யார் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக